31 முதல் 34 வசனங்கள் வரை, ஆதியாகமும் 37, 31 முதல் 34 வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 49வது பக்கம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோப் அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறேன். எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அன்பானவர்களே, ஒரு புதிய வாரத்தின் திங்கட்கிழமை காலை பொழுதில் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கடவுள் நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கடந்த சனிக்கிழமை வரை 4 தலைப்புகளில ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம். இன்று முதல் சனிக்கிழமை வரை ஒரு புதிய தலைப்பில் 6 செய்திகளை நாம் கேட்க போகிறோம். திருமறையில பொய் என்பதை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது? The persons who lied in the Bible and the reasons. இதுதான் இந்த 6 நாட்களும் நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தியினுடைய தலைப்பு. விவிலியத்தில் பொய் சொன்னவர்களும் அதற்கான காரணங்களும். பொய் பேசுவதை குறித்து திருமறை என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், யூதர்களின் சட்ட புத்தகம் என்று அழைக்கப்படுகிற தோராவில பொய் ஒரு மிக முக்கியமான பாவமாக, பாவ செயலாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆகவே மோசையின் மூலமாய் 10 கற்பனைகள் வழங்கப்பட்ட போது அதில ஒரு முக்கியமான கற்பனை பொய் சொல்லாதிருப்பாயாக. லேவியராகமம் புத்தகத்துல 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் இந்த பொய்யை குறித்து மோசே சொல்லுகிறார். நாம் பொய் சொல்லக்கூடாது அல்லது பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்பதை குறித்து மோசே சொல்வதாக 23 முதல் வசனத்திலும் 7வது வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். லெவிட்டிகஸ் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அயலான் இடத்துல ஒப்புவிக்கிட்ட பொருளை கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மாறாட்டம் பண்ணி பலாத்காரமா பறித்து கொண்டு
தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து காணாமற் போனதை கண்டறிந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில். லேவியர் 6 இது பாவம் என்று வலியுறுத்தப்படுகிறது. உபாகமம் 5:20 மறுபடியுமாக 10 கற்பனைகளை குறித்து மோசே சொல்ல வருகிற போது, ஒருவருக்கும் விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 20வது வசனம், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பல ஆண்டுகள் கழித்து சாலமன் ராஜா நீதிமொழிகளின் புத்தகத்தை அவர் வடிக்கிற பொழுது, நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லுகிறார், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இல்லையா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இயேசுவின் காலத்துக்கு பிறகு திருச்சபை உருவான காலத்தில் திருச்சபைக்கு ஆலோசனையாய் பவுலடிகளார் எழுதுகிற பொழுது, எபேசியருக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், அவனவன் தன் சகோதரிடத்துல பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். அப்ப திருச்சபைக்கு ஆலோசனை கொடுக்கும் போது பவுல் சொல்லுகிறார், என்ன செய்யக்கூடாது? தன் சகோதரிடத்துல பொய்யை களைந்து, பொய்ய விட்டுருங்க, பொய்ய பேசாம என்ன பேசுங்க? உண்மை பேசுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி யாத்திராகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் பொய் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்கிற கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில பொய் பேசுதல் என்பது தவிர்க்க முடியாததாய் இருக்கிறது. நான் உட்பட செல்போன் வந்ததுக்கு பிறகு இந்த பொய்யினுடைய அளவு எப்படி இருக்கு? அதிகமாயிட்டே இருக்கு. சில நேரங்கள்ல இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க இது ஒரு பொய்யனே நினைக்கிறதே இல்லை. சார் எங்க சார் இருக்கீங்க? சார் இங்க பக்கத்துல வந்துட்டேன் சார், சிவந்த காலத்துல இன்னொரு 2 நிமிஷம் தான் வந்திருப்பேன். வீட்டை விட்டு புறப்பட்டே இருக்க மாட்டார். சொல்றது எப்படி இருக்கும்? சிவந்த கல்லை வந்துட்டேன் சார், இன்னும் 2 நிமிஷம் தான் வந்துடுவேன். இது இந்த பிசினஸ் பீப்புளுக்கு வந்து சர்வ சாதாரணம். ஒரு முறை நான் கோத்தகிரியில இருக்கிறேன். இப்ப என்னுடைய சித்தப்பா பையன் வந்திருந்தார். அவர் திருப்பூர்ல ரொம்ப பிசினஸ்ல இருந்தார். இந்த போனே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ரெஸ்ட் பண்ணணும் என் வீட்டுக்கு வந்தவருக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. நான் நின்று இருக்கிறேன் பக்கத்துல, போன் அட்டன் பண்ணிட்டு, நான் டீச்சர்ஸ் காலையில் நிக்கிறேன்னா இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவேண்ணா. இருக்கிறது கோத்தகிரியில, பேர்ட்ஸே இல்ல. திரும்ப திரும்ப ஒவ்வொன்றையும் பக்கத்துல பக்கத்துலன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறான். எனக்கு பொறுக்கல. டேய், பொய்யுக்கு ஒரு அளவு இருக்குடா, நீ பாட்டுக்கு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறியே. அவன் சொல்றான், ஆனா இப்படி சொல்லலைன்னு வச்சுக்கணா ரொம்ப கஷ்டம்னா, நச்சு நச்சு நச்சுன்னு கேட்டுட்டே இருப்பானுங்கண்ணா. இல்லையா? தமிழ் பாரம்பரியத்துல ஒரு பழமொழி இருக்கும், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. பொய் சொன்ன என்ன கிடைக்காது? பூவா கிடைக்காது. ஆனா பொய்யை நிறைய பேசுறோம். சரி, பைபிள்ல இந்த நாடினுடைய செய்தியை, இந்த வாரத்தினுடைய செய்தியை முதல் 3 செய்திகள் திருமறையில பொய் சொன்னவர்கள் அதற்குரிய தண்டனை என்ன, இல்லையா? த கன்விக்டட் லைஸ், தண்டனைக்குரிய அல்லது தண்டிக்கப்பட்ட பொய்களை குறித்து 3 நாட்கள் செய்தியை கேட்க போகிறோம். த கன்விக்டட் லைஸ்.
தண்டிக்கப்பட்ட பொய்கள் அப்படின்னா துணிகரமா பொய் சொல்றது, அடுத்தவனுக்கு தீமை வர வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு தீமை செய்வதற்காக, அல்லது அவன் அழிந்து போவதற்காக துணிகரமாக சொல்கிற அந்த பொய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு அழிவை ஏற்படுத்தும். அப்படி பொய் சொன்னவனுடைய வாழ்க்கையில அந்த பொய்யினுடைய விளைவு எப்படி இருந்தது இருக்கும் என்பதை இந்த 3 செய்திகளில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆக கன்விக்டட் லைஸ், தண்டிக்கப்பட்ட பொய்கள். இந்த முதல் நாளில வாசிக்க கேட்ட ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு பொய் சொல்லப்படுகிறது. 31, 32 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். இந்த பின்னணியும் நமக்கு தெரியும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அதுல ராகேலின் மூலமாய் பிறந்த யோசேப்பை யாக்கோபு அளவு கிடந்து நேசித்தான். ஆகையினாலே மற்ற மனைவிகளுடைய பிள்ளைகள் யோசேப்பின் மேல அதிகமான பொறாமை கொண்டிருந்தார்கள். இந்த யோசேப்பு தகப்பனுடைய சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறார். அடுத்து இந்த யோசேப்புக்கு கனவு வருகிறது. முதல் கனவில அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பணிந்து கொள்ளுவதாக ஒரு கனவு. அடுத்த கனவு வருகிறது, தகப்பனும் தாயும் யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை வணங்குகிறார்கள். 12 நட்சத்திரங்கள், அதற்கு பிறகு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து யோசேப்பை வணங்குவது போல 2 கனவுகளை பார்க்கிறார்கள். ஏற்கனவே தகப்பனுடைய அன்பு முழுமையாய் யோசேப்புக்கு தான் இருக்கிறது. யோசேப்புக்கு அழகழகாக புதிய புதிய ஆடைகளை அவர் வாங்கி கொடுக்கிறார். அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு, எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இப்படி ஒரு மனப்பான்மை இந்த சகோதரர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. குடும்பங்களில் இது இன்னைக்கும் நடக்கிற விஷயம்தான். அப்பாவா இருந்தா பொம்பளை பிள்ளைய ரொம்ப பெட் பண்ணுவாரு, அம்மாவா இருந்தா பையனை ரொம்ப பெட் பண்ணுவாங்க. இது இயல்பாக நடக்கிற ஒன்று. அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. சிலர் பாத்தீங்கன்னா மூத்த பையனா இருந்தா அப்பா அந்த மூத்த பையனை ரொம்ப நேசிப்பார், அவனுக்கு தான் எல்லாம். அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்தா, பெண் பிள்ளைகள் பிறந்தா அந்த பிள்ளைகள் என்ன சொல்லிடுவாங்க, நோ 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 நோ, சொத்து பிரிக்கும் போதும் அப்படித்தான், பையனுக்கு தான் எல்லாம், உங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தாச்சு, அதோடு சரி, வரியா நல்ல விருந்து செய்யற, சாப்பிடு, போகும்போது ஏதாவது கொடுக்குறேன் வாங்கிட்டு போய்க்க, மற்றபடி பையன்கிட்ட என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்துக்கும் கிட்ட வரக்கூடாது. இப்படி இந்த பார்ஷியாலிட்டி, பாகுபாடு பெற்றோர்கள் இடத்துல உண்டு என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக யோசேப்பு இடத்துல இந்த மற்ற சகோதரர்கள் பொறாமை கொள்வதற்கு இவர்கள் எல்லாம் காரணமாய் இருந்தது. ரொம்ப நாள மேய்ச்சலுக்கு போன சகோதரர்கள் திரும்பி வரல, பார்த்து விட்டு வரும்படியாய் யோசேப்பை அனுப்புகிறார் யாக்கோபு. யோசேப்பு போகிறார், வனாந்தரத்துல அலைந்து திரிகிறார். ஒரு இடத்துல கேட்கிறார், என்னுடைய சகோதரர்களை நீங்க பாத்தீங்களா? உடனே அவர் சொல்றாரு, அவர் தோத்தானில இருக்கிறார். உடனே அங்க போறாரு. யோசேப்பு வருவதை தூரத்திலிருந்தே பார்த்த அந்த 10 சகோதரர்களும் தங்களுக்குள்ளே யோசித்துக் கொள்கிறார்கள், அதோ சொப்பனக்காரன் வருகிறார். இவனால நிறைய பிரச்சனை நமக்கு. ஆகையால் இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அவன் என்ன செஞ்சிருவான், கதையை முடிச்சிடுவான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய மூத்த சகோதரன் ரூபன் சொல்றாரு, எப்பா வேணாம்பா, ஆயிருந்தாலும் அவனுடைய தம்பி, நம்முடைய சகோதரன், நம்முடைய
அப்பாவுடைய வாரிசு, நம்ம ரத்தம், கொல்ல வேணாம். அதற்கு பதிலாக தண்ணீர் இல்லாத குழியில தூக்கி போட்டுருவோம். உயிர் பொழிச்சு வந்தா வந்துகிட்டோம், இல்லைன்னா அப்படியே போயிட்டோம், நம்ம கை அவன் மேல பட வேண்டாம் என்று சொல்லி தன் சகோதரனை அவர்கள் கைகளிலிருந்து ரூபன் தப்புவித்தான் என்று சொல்லி 37ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கலாம். திடீர்னு ரூபன் எங்கேயோ போயிடுறாரு. போனதுக்கு பிறகு பார்த்தா அப்படி இன்னொரு சகோதரன் யூதா, அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. எப்போ அந்த வழியாக இஸ்மவேலர் வியாபாரிகள் போறாங்க, உடனே இவனுக்கு ஒரு யோசனை வருது, இவனை தூக்கி இந்த குழியில போடுறதுனால யாருக்கு லாபம்? பேசாம இவனோட போராட்டம் என்ன செஞ்சலாம், வித்துடலாம். வித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? டப்பு கிடைக்கும், துட்டு கிடைக்கும். இவனை சும்மா குழியில போடுறதே பிரயோஜனம் இல்லைங்க, அவனை வித்து காசை நம்ம பார்த்துருவோம் என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்று போடுகிறார்கள் இல்லையா? இன்னைக்கு இந்த விற்கிறது வாங்கிறது ரெண்டுமே நம்முடைய இந்த தலைமுறைக்கு சுலபம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? வித்துரு, ஓலா என்னது, ஒரு வித்துரு அப்படிம்பாங்க. வாங்கணும்னா என்கிட்ட வாங்க, விற்கணும்னா அங்க போங்க இல்லையா? ரெண்டுலயுமே என்ன இருக்கு? காசு இருக்கு. ஆக யூதா சொல்லுகிறான், சும்மா அவனை குழியில போடுற பிரயோஜனம் இல்ல, வித்துருவோம். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். ரூபன் திரும்பி வருகிறான், பையனை காணோம். எங்கயா போனவன், என்னையா பண்ணீங்க, நடந்ததை சொல்றாங்க. இப்ப ஒரு கூட்டு பாவம், ஒரு கூட்டு பொய் சொல்லுகிறார்கள். என்ன பண்ணலாம்? ஒரு ஆட்டு அடிச்சு அந்த ரத்தத்துல யோசேப்பின் துணி என்ன செய்யலாம், தோச்சு அப்பாட்ட அனுப்பி என்ன சொல்லிடலாம், ஒரு கொடிய மிருகம் யோசேப்பை அடித்து போட்டது என்று சொல்லிடலாம். சொல்றதை விட இந்த துணியை பார்த்து அப்பாவே என்ன செஞ்சிட்டோம், கண்டுபிடிச்சுக்கிட்டோம் என்று தீர்மானித்து ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தில அவனுடைய பல வர்ண அங்கியை தோய்த்து தங்கள் தகப்பனிடத்துல அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இல்லையா? பொய் எப்படி அழகா ஃபேப்ரிகேட் பண்றாங்க பாருங்க. பொய் சொல்றது ஒரு கலை. எனக்கெல்லாம் இந்த பொய் சொல்றது சுட்டு போட்டாலும் வராது. பொய் சொல்லிட்டேன்னா அந்த படபடப்பு எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நான் ஏதாவது பொய் சொல்றேன்னா ஐயரமா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. என் முகத்தை பார்ப்பாங்க, என் முகம் இருக்கிறதையே வச்சு இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் இயல்பாகவே எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். அதனால ஐயர் பொய்யே சொல்ல மாட்டான்லாம் நினைக்காதீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரத்துல சின்ன சின்ன பொய்கள் சொல்லுவது உண்டு. ஆனா அந்த பொய்னால யாருக்கு என்ன வராது, எந்த பாதிப்பும் வராது. சரி, அப்பா பாக்குறாரு, பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர அழுக. அந்த துணியை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. யாருடைய துணி? என் பையனுடைய துணி. சில நேரங்கள்ல தற்கொலைகள் அல்லது ட்ரெயின்ல அடிச்சு இறந்து போயிடுறாங்க, கொலை பண்ணி குளத்துல தூக்கி போட்டாங்க, கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அவனை கண்டுபிடிப்பதற்கு அவன் அணிந்திருக்கிற ஆடையில தேடி பார்ப்பாங்க, ஏதாவது அடையாளம் இருக்கா. ஒரு ஆணா இருந்தால் அவன் ஷர்ட்ல என்ன இருக்கும், மார்க் இருக்கும், எந்த டெய்லர் கிட்ட தைச்சாங்க இல்லையா, எந்த டெய்லர் தைச்சு கொடுத்துருக்காரு, அதுல நம்பர் இருக்கும், ஏதாவது வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா துணியை துவைக்கிறதுக்கு அந்த அதுக்கு துவைக்கிற மனிதத்துல கொடுப்போம். நம்ம துணிக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சிருப்பாரு, அந்த சட்டையில ஒரு மார்க் இருக்கும். அப்ப அந்த மார்க்கை வச்சு இது ஐயர் வீட்டு துணி அப்படின்னு சொல்லி கரெக்டா கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த இறந்து போனவருடைய ஆடையை வைத்து அடையாளம் காணுகிற ஒரு பழக்கம். ஆக இந்த ஆடையை வச்சு என் பையனுக்கு இது தானே சமீபத்தில் எடுத்து கொடுத்தேன் என்று சொல்லி பதறி போய் அழுது கண்ணீர் விடுகிறார் யாக்கோபு. இப்ப இவங்க சொன்ன பொய் என்ன பொய்? வழியில பார்த்தோம், இந்த துணி கிடைச்சது,
இந்த துணி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அது யோசேப்புடைய அங்கியோ, நீங்க பாருங்க என்று சொல்லி அனுப்புகிறார்கள். துணிகரமான பொய். தன் சொந்த சகோதரனை குழியிலே தூக்கி போட்டு, தன் சொந்த சகோதரனை லாப நோக்கிலே விற்று போட்டு துணிகரமாக பொய் சொல்லுகிறார்கள். இத பார்த்துட்டு யாக்கோபு தன் வஸ்திரங்களை, ஆடைகளை கிழித்து கொண்டு அழுது புலம்புகிறான். மெய்தான், இது என் பையனுடைய அங்கிதான். ஒரு கொடூரமான மிருகம் அவனை என்ன செய்து விட்டது, கொன்று போட்டு விட்டது என்று சொல்லி தன் குமாரனுக்காக அப்பா என்ன செய்யறாரு, துக்கித்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் போய் ஆறுதல் சொல்லுகிறார்கள். யாக்கோபு ஆறுதல் அடையவே இல்லை. அப்ப இவனுக்குள்ள என்ன துணிகரம் இருக்குன்னு பாருங்க. அப்படி அழுகிறார் அவரு. இவனுக்கு என்ன செய்யறானுங்க, அப்படியே பார்த்துட்டு அந்த கல்லான இருதயம், துணிகரமான பாவம், அதை பத்தி என்ன செய்யல, கண்டுக்கவே இல்லை. என்னடா எங்க அப்பா இப்படி அழுறாரு, வயசான காலத்துல இவனுக்கு அது போட்டுன்னு போயிட்டாருன்னா என்ன பண்றது? சில நேரங்கள் அப்படி நடப்பது உண்டு இல்லையா? இந்த துக்க செய்தியை கேட்டு அதே நேரத்துல என்ன ஆயிரும், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போற எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்படுகிறோம். இவ்வளவு தூரம் கதறுகிற தகப்பனை குறித்து அவர் என்ன செய்யல, கவலைப்படவே இல்லை. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள இந்த பொய் என்கிற பாவம் வந்ததுக்கு பிறகு அந்த மனிதனுடைய இருதயம் என்ன ஆகிறது, இறுக்கமாக மாறுகிறது. சரி, ஆக இப்படி ஒரு துணிகரமான பொய்யை இந்த 10 பேரும் சொல்லிவிட்டார்கள். இந்த பொய்யினுடைய விளைவு என்ன? What was the consequence of this lie? இந்த பொய்யினுடைய விளைவு என்ன இல்லையா? நான் முதலே சொன்னேன், பொய் என்பது ஒரு பாவம் சட்டத்தின், நம்முடைய திருமறையின் அடிப்படையில. அதே போல உலக வாழ்க்கையில த எத்திக்கல் என்று சொல்றோம் இல்லையா, அறநெறி என்று வருகிற போது அந்த அறநெறியும் என்ன சொல்லுது, பொய் சொல்லுதல் பாவம் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று பாப்பா பாட்டுல பாரதியார் பாடுகிறார். என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது பாப்பா. சின்ன வயசுல குழந்தைகளுக்கு என்ன செய்யறோம், பொய் என்ன செய்யாத, சொல்லாத என்று நாம் கற்றுக் கொடுத்து வருகிறோம். அப்ப பொய் சொன்னால் அதற்கு என்ன உண்டு, ஒரு எதிர் விளைவு நிச்சயமாய் இருக்கிறது. சரி, என்ன விளைவு? 40ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த பொய்யினுடைய விளைவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல் பகுதி என்ன சொல்லுது, எகிப்தில் பஞ்சம், இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம். ஆனா யோசேப் என்ன செய்கிறார், தானியங்களை, களஞ்சிகளை சேர்த்து வைத்திருக்கிறார். இப்ப யாக்கோபு கிட்ட போய் பசங்க சொல்றாங்க, இங்க நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்யலாம், எகிப்துல தானியம் இருக்கிறது அறிகிறோம், நாங்க போய் தானியத்தை விலைக்கு வாங்கிட்டு வரோம் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போய் யோசேப்பை சந்திக்கிறார்கள். யோசேப்பு ஒரு எகிப்தினை போலவே இருக்கிறார். எகிப்தின் அதிபதி எகிப்தினை போலவே தான் இருக்கிறார் இல்லையா? இந்த 10 பேருக்கும் அவர் என்ன செய்யல, அடையாளம் தெரியல, தன் சகோதரனை தெரியல. ஆனா யோசேப் என்ன செய்யறாரு, அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார், இவர்கள் எல்லாரும் என் சகோதரர்கள். இப்ப 10 பேரும் வந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். இப்ப முதல் கனவு என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு. யோசேப் நினைக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். இப்ப 10 பேரும் வந்து வணங்கினதுக்கு பிறகு யோசேப் என்ன செய்கிறார், அவர்களை தன்னுடைய சகோதரன் என்று வெளிப்படுத்துவதற்கு முன்பு சில விஷயங்களின் மூலமாக அவர்களை நெறிப்படுத்துகிறான் இல்லையா? சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம தவறாக பயன்படுத்துகிற போது அதே சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம என்ன செய்யும், நாம் செய்த பாவங்களை திரும்பவுமாக நினைவுபடுத்தும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன் பாவம் உன்னை என்ன செய்யும், விட்டுறது, உன்னை தொடர்ந்து பிடிக்கும். துணிகரமாய் போய் சொல்லி குடியில தூக்கி போட்டு, துணிகரமாய் போய் சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டு, துணிகரமாய் போய் சொல்லி தன் தகப்பனிடத்துல குமாரன் மரித்து போனான் என்று சொல்லி துணிகரமாக பேசின தன் சகோதரர்களை யோசேப்பு பார்க்கிறார். பார்த்துட்டு சில ட்ரையல்ஸ்,
இல்லையா? சில விசாரணைகள் யோசேப்பு செய்கிறார். அவர்கள் செய்ததை அவர்கள் உணரும் வண்ணமாக, இல்லையா? இது அந்த திருமறை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பார்வையில தான் புரிந்து கொள்ள வேண்டும். தான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டேன், அவனை பழி வாங்க வேண்டும் என்று யோசேப்பு செய்யல. பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா நான் 10 பேரையும் தூக்கி என்ன போட்டிருக்கலாம், ஜெயில போட்டிருக்கலாம். ஆனா யோசேப்பு பழி வாங்குவது யோசேப்புடைய நோக்கம் அல்ல. யோசேப்புடைய நோக்கம் தன் சகோதரர்கள் செய்த தவறை அவனுக்கு என்ன செய்யணும், உணர்த்த வேண்டும். நேற்றைய தினத்துல இல்லையா செய்தியை கேட்டோம், சாஸ்திரியா பேசுகிற போது உணர்வற்ற இருதயம் கழுதைக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியல. ஏசாயா 1:3 அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். ஆக யோசேப்பினுடைய நோக்கம் பழி வாங்குவது அல்ல, தண்டிப்பது அல்ல. தன் சகோதரர்கள் துணிகரமாய் செய்த பாவத்தை என்ன செய்யணும், உணர்த்தி உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும். அதற்கு சில விசாரணைகளை உட்படுத்துகிறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த விசாரணை நடக்கிற போது கடைசியா அவங்க ஒரு பொய் சொல்றாங்க இல்லையா? அந்த பொய் சொல்லும் போது ரூபன் மட்டும் யூதா மட்டும் இல்ல, 10 பேரு சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க, பொய் சொல்றாங்க. அது ஒரு கூட்டு பாவம். இப்ப அதை உணர்கிற நேரம் வருகிறது. 42ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அவர்கள் எல்லாரும் இசைந்து என்ன சொல்றாங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. நம்ம தம்பிக்கு நாம செஞ்ச துரோகம் இன்னைக்கு நம்ம மேல என்ன செஞ்சிருக்கு, வந்துருச்சு. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது, எவ்வளவு கெஞ்சினாயா அவன் அவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நம்ம என்ன செய்தோம், கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. எவ்வளவு தூரம் அவன் கெஞ்சினா, அண்ணா விட்டுங்கண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா, இனிமேல் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னா, அண்ணா விட்டுருங்கண்ணா. எவ்வளவு கெஞ்சி கேட்டோம். என் மனசு எப்படி இருந்துச்சு, இறுக்கமா இருந்துச்சு, கடினமா இருந்துச்சு. நான் என்ன செய்யல, அவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடாமல் போனோம். ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். என்ன அழகா ஆவியானவர் பதிவு செய்திருக்கா பாருங்க. இந்த கூட்டு பாவத்துக்கு 10 பேரும் காரணம். நீதானே தூக்கி போட்ட, நீதானே தூக்கி போட்ட, அப்படி இல்ல, நம்ம 10 பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம், இல்லையா? ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இதற்கு என்ன பேர் தெரியுமா தமிழ்ல? குற்ற மனசாட்சி. The guilty conscience. குற்ற மனசாட்சி. அவ்வளவு தூரம் கேட்டானே, அவ்வளவு தூரம் கெஞ்சினானே, நம்ம இறக்கமே காட்டலையே, நம்ம காதலையே வாங்கிக்கலையே, துணிகரமா வித்து போட்டோமே, துணிகரமா குளிர் தைக்க போட்டோமே, அதனாலதான் இது நமக்கு என்ன செய்திருக்கு, நேரிட்டது. இப்ப முதல்ல ரூபன் சொல்றாரு, அவர் தானே குளிர் தைக்க போடணும்னு சொன்னவரு. இப்ப ரூபன் சொல்றார், இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லலையா? நான் அப்பவே சொன்னேன்ல. அவர் நம்ம சகோதரன், நம்முடைய ரத்தம் வேண்டாப்பா அப்படின்னு நான் சொன்னேன்ல. நீங்க யாருமே என்ன செய்யல, கேட்கல. இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது, இல்லையா? அங்க என்ன செய்யல, டைரக்டா ஒரு தண்டனையும் யோசேப்பு கொடுக்கல. ஆனா இவங்க செய்த பாவம், இவங்க சொன்ன போய் இவங்களை என்ன செய்யுது, குத்திட்டே இருக்கு. இட் இஸ் pricking. It was pricking their hearts. It was pricking their minds. It was pricking their conscience. அவருடைய மனசாட்சி குத்துது. உலகத்திலேயே பெரிய தண்டனை என்னன்னா குற்ற மனசாட்சி தான். அது கொடுக்கிற தண்டனை மாதிரி அடி என்ன செய்யாது, கொடுக்கவே கொடுக்க. சரி, யூதா அவரு பங்குக்கு அவரு சொல்றாரு, அவரு தான் என்ன செய்யலாம்னு சொன்னாரு, 20 காசுக்கு வித்தரலாம் ஐயா, இவனை குழியில ஏன் தூக்கி போடுவான, வித்து காசு பார்க்கலாம் அப்படி சொன்னவர் யூதா. இப்ப அந்த யூதாவுடைய ஸ்டேட்மெண்ட் 44ஆம் அதிகாரத்துக்கு வந்தால்,
16வது வசனத்துல, அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம். நாங்க என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்ய போறதில்ல, நம்ப போறதில்ல. எந்த ஆதாரமும் எங்ககிட்ட இல்ல. நாங்க என்ன சொன்னாலும் அது ஏற்புடையது அல்ல. உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். இல்லையா? மறைவாக, என் தகப்பனுடைய கண்களுக்கு மறைவாக நாங்கள் 10 பேரும் செய்த அக்கிரமத்தை இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறார். எங்க அப்பாவுக்கு தெரியல, எங்க அப்பா கிட்ட மறைச்சிட்டோம், அவ்வளவு கதறி கதறி அழும்போதும் எங்கள் இருதயத்தை கடினமாக்கி கொண்டோம். தேவன் அந்த அக்கிரமத்தை எங்கள் மேலே இப்பொழுது விழப்பண்ணி இருக்கிறார். ஆகையினால எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள் என்றார். சரி, இதோடு இந்த குற்ற மனசாட்சியை முடிஞ்சிருச்சா? 45ஆம் அதிகாரத்துல யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். யோசேப்பு தன் சகோதரர்களோடு ஒப்புரவாகிறான். எப்படி ஒப்புரவாகிறான்? ஏன்னா, நீங்க வித்து போட்டதை பத்தி பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய நோக்கம் முதல் இருக்கு. இப்படி ஒரு கஷ்டம் வரப்போது, அதற்கு முன்பு நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் இல்ல, கடவுள் தான் எங்களை அனுப்பினார். அதனால உங்க மனசு எப்படி இருக்க வேணாம், குற்ற மனசாட்சியாய் இருக்க வேண்டாம் என்று கண்ணீரோடு தன் சகோதரர்களை அணைத்துக் கொள்ளுகிறான். தன் தகப்பனை வர சொல்லுகிறான். அந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும். ஆனா இந்த குற்ற மனசாட்சி என்பது கடைசி வரைக்கும் இந்த சகோதரர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. யாக்கோபு இறந்துட்டார். இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பாவுக்காகத்தான் யோசேப்பு நமக்கு என்ன செய்யறாரு, நல்லது செய்றார். அப்பா இறந்துட்டாரு, இப்ப யோசேப்புக்கு சரியான சான்ஸ், நம்ம என்ன செஞ்சிருவாரு, வெச்சு செய்வார். இல்லையா? என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ கட்டாயம் நம்ம செஞ்சிருவார். இப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அப்ப இந்த 10 பேரும் யோசேப்பை சந்திக்க போகிறார்கள். 50ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால், இந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பிட பேசுறாங்க. 16வது வசனம், உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடைய முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். பயம். அப்பா இல்ல, நமக்காக பேசுவதற்கோ யோசேப்புக்கு ஆலோசனை சொல்லி கண்டிப்பதற்கோ பரிந்து பேசுவதற்கோ அப்பா இல்ல. அதனால அப்பா சொன்னதை போல இவங்க என்ன செய்யறாங்க, யோசேப்பிடத்துல சொல்றாங்க, சாகருக்கு முன்னாடி நம்ம அப்பா இப்படி சொல்லியிருக்காருப்பா, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சு எங்களை வாழ வைக்கணும்னு சொல்லியிருக்காருப்பா. ஆகையால் நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு உரியக்காராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுகிறான். இல்லையா? யோசேப்பிட்ட வந்து இந்த செய்தி வருது. இதை கேட்டோட யோசேப்பு அழுகிறார். என்னடா, இன்னும் எங்க அண்ணன் மாதிரி என்ன செய்யல, முழுசா நம்பல, இப்படி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே. குற்ற மனசாட்சி அவர்களை குத்துகிறது. 18வது வசனத்துல, பின் அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். முதலாவது ஆளுகிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இப்ப நேரடியாகவே வந்து யோசேப்பின் காலில் விழுந்து, நாங்க எல்லாம் உங்களுக்கு யாரு, அடிமைகளையா, தயவு செய்து எங்களுக்கு ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எங்க பிள்ளைகளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எங்க குடும்பத்தை அழிச்சிடாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம், நாங்க உமக்கு அடிமைகள் என்று கேட்கிறாங்க. குற்ற மனசாட்சி எப்ப இருக்கு, அப்பா இறந்ததுக்கு பிறகும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்ப ஒரு மனிதனுக்கு வெளிப்படையான ஒரு தண்டனையை கொடுப்பதை விட அவன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு குற்ற மனசாட்சியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இப்படி பேசிட்டேனே அவங்கள, இல்லையா, இப்படி சொல்லிட்டேனே அவங்கள, என்னை விட வயசுல அவ்வளவு பெரியவங்க, அவங்கள பார்த்து அப்படி சொல்லிட்டேனே, ஒரு ஊழியக்காரனை இப்படி நான் பேசிட்டேனே. குற்ற மனசாட்சி என்ன செய்யணும், நம்மள குத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் உலகத்துல மிகப்பெரிய தண்டனை. அப்ப நேரடியாக கடவுள் யோசேப்பின் சகோதரருக்கு என்ன செய்யல,
தண்டனையை கொடுக்கல. நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்த போதும் அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் இது என்னைக்கு என்ன விட்டு போகுமோ இல்லையா? அதனாலதான் யோசேப்பின் கால்களை விழுந்து கேட்கிறாங்க, அப்பா சொல்ல சொன்ன, நாங்கள் உமக்கு அடிமைகள் இல்லையா? பொய் சொல்லுதல் பாவம் தான். அதை திருமறை என்ன செய்யல, மறுக்கவே இல்லை. பொய் சொன்னவர்களுக்கு அந்த பொய்க்கேற்ற தண்டனை உண்டு. அது நேரடியாகவும் இருக்கலாம் அல்லது மறைமுகமாகவும் இருக்கலாம். இந்த காலை வேளையில யோசேப்புடைய சகோதரர்கள் சொன்ன பொய்யும் அதனுடைய விளைவையும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, திருமறையின் அடிப்படையில பொய் சொல்லுதல் பாவம். அப்படி துணிகரமாய் பொய் சொன்னால் we have to face the consequences. நிச்சயமாய் அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டும். நாளை மற்றொரு மனிதன் சொன்ன பொய்யை குறித்து அதனுடைய விளைவுகளை குறித்து நாம் சேர்ந்து கற்றுக்கொள்ளுவோம். கடவுள் நம்மை நிறைவாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.